Unit 5 Central Orbits. Central force. ஒரு பார்ட்டிக்கல் வந்து subjected to the force. இந்த பார்ட்டிக்கல் வந்து either towards or away from the fixed point. ஓன்ற ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த பார்ட்டிக்கல் ஒன்று தூரமாக இருக்குது, இல்லை டுவர்ட்ஸ் த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் வருதுன்னா, அண்ட் அந்த பாயிண்டில் இருக்க ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் பண்ணிச்சுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, இது சென்ட்ரல் ஃபோர்ஸ். அண்ட் இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக சொல்ல இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு பாத் கிரியேட் பண்ணும். அந்த பாத்து பேர் சென்ட்ரல் ஆர்பிட். ஸோ அதான் நெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. கார் டிஸ்கிரிப்ட் பை அ பார்ட்டிக்கல் அண்டர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் சென்ட்ரல் ஆர்பிட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோனிக். ஸோ போலார் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் போலார்னா கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன், எக்ஸ் அண்ட் ஒய் வரும், நமக்கு நம்ம கிராஃபில் வரைஞ்சிருப்போம். ஸோ அதே மாதிரி போலார்னா ஆர் கமா டீட்டான்னு வரும். அண்ட் திஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் போலார் ஈக்குவேஷன் represents the curves or circles. இதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் இந்த கோனிக்ன்றது வந்து 3 types. இந்த கோனிக் இஸ் the curve which represents like a ellipse, hyperbola and a parabola. And the conic polar equation of the conic வந்து L by R is equal to 1 plus C cos theta. இந்த E வச்சு தான் if E is less than 0 இந்த கோனிக் ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸ் சொல்லணும். ஈக்குவல் டு 1ன்னா அது வந்து பேரபோலா வரும். அந்த மாதிரி இந்த ஈயை டிபெண்ட் பண்ணி இந்த கோனிக் ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த ஸ்பெஷல் கேஸ் வந்து சர்க்கிள். இட் இஸ் ஆல்சோ அன் எலிப்ஸ், இட்ஸ் அ டைப் ஆஃப் எலிப்ஸ். ஓகே, இதுதான் கோனிக்கு. அடுத்து ஈக்வியாங்குலர் ஸ்பைரல். And this equiangular spiral is also a curve which is such that angle between the radius vector and the respective tangent is constant, say alpha. So இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறோம், அங்கேருந்து ஒரு பாயிண்ட் போகுது பின்ற ஒரு பாயிண்ட். ஸோ அது பொசிஷன் வெக்டார் ஆர் ரேடியஸ் வெக்டார்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டு வந்து அங்கே ஒரு டேஞ்சன்ட் வரையணும். அந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் நம்ம வரும். டேஞ்சன்ட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரெயிட் லைன் விச் டச்சஸ் த கர்வ் ஒன்லி ஒன்ஸ். ஸோ அந்த கர்வ் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணும், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டேஞ்சன்ட் லைன் இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த பாயிண்டில் அந்த மாதிரி ஒரு டேஞ்சண்ட்டை வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த லைனு அந்த கர்வ் அண்ட் டேஞ்சன்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் ஈக்வியாங்கல் ஸ்பைரலுடைய டெஃபினிஷன். ஸோ இந்த ஓபின்றது வந்து ஓன்றது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், பின்றது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு லைன் வரைஞ்சிருக்கோம் நம்ம, விச் வேர் த பார்ட்டிக்கல் இஸ் பி அட். ஸோ அதில் வந்து போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்வியாங்குலர் ஸ்பைரல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ காட் ஆல்ஃபா டீட்டா, வேர் ஏ இஸ் த கான்ஸ்டன்ட் ஹியர். ஓகே, ஈக்வியாங்குலர் ஸ்பைரல்னு எங்கெங்கே நமக்கு ப்ராப்ளத்தில் வருதோ அங்கே இங்கே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி போலார் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக்னா இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்க ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம், L by R is equal to 1 plus C cos theta. ஸோ இந்த 4 டெஃபினிஷன். அடுத்து வெலாசிட்டிஸ். ஃபர்ஸ்ட் சம், வெலாசிட்டிஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டார். இப்போ நம்ம மேலே ரேடியஸ் வெக்டார் பற்றி சொன்னேன். வேறு இங்கே வந்து ஓன்ற சென்டர் பாயிண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அங்கேருந்து ஒரு பாயிண்ட் போகுது பின்ற ஒரு பாயிண்ட்டு விச் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அது கூட லைன் ஜாயின் பண்ணி ஆர்ன்ற எடுக்கிறோம்ல, அது ரேடியஸ் வெக்டார். ஓகே, ஸோ இங்கே வந்து வெலாசிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் கொடுத்துருக்கான். அலாங்னா ஒன்றுமே இல்லை, பேரலல். பேரலல்னால் அது கூடயே போகும், பட் இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அலாங் அண்ட் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னால் அந்த வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் இட் வில் மேக் அன் ஆங்கிள் 90 டிகிரி. அதுதான் பர்பெண்டிகுலர். ஸோ ஒரு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து 2 விதமாக கொடுத்துருக்கான், பேரலல், பர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டார், ஆர் லாம்டா ஆர் அண்ட் மியூ டீட்டா, ரெண்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இது கிவன். அண்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா இந்த வெலாசிட்டிஸ் ஆஃப் த அந்த பார்ட்டிக்கலுடைய பாத்தை ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு பார்த்து ஃபைன் பண்ணணும். அண்ட் இதோடைய ஆக்சலரேஷன் காம்பனண்ட் இது எப்படி இப்போ வெலாசிட்டி காம்பனண்ட்ஸ் லாம்டா ஆர் மியூ ஆர் இருக்கோ அதே மாதிரி ஆக்சலரேஷன் காம்பனண்ட் ரெண்டு இருக்குது. விச் இஸ் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர். அலாங்னா பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டார். அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ கிவன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். இந்த லாம்டா ஆர் மியூ நாட்டை வந்து என்ன நீ ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா நம்ம ஆர் டாட். ஆர் டாட் இஸ் நத்திங் பட் டிஆர் பை டி டீட்டா. இங்கே நான் வந்து சொன்னேன் போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து ஆர் கமா டீட்டாவில் தான் நீ ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர் கமா டீட்டா இங்கே வந்து ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் டீட்டான்றது ஆங்கிள். ஸோ ஆர் டாட்னா டிஆர் பை டிடி. ஓகே, ஸோ விச் இஸ் லாம்டா ஆர். அண்ட் இது வந்து அங்கே இது வந்து ஆல்ரெடி இருக்க ஃபார்முலா. தீட்டாவை நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆர் தீட்டா டாட். ஸோ இது வந்து ஆர் டாட்ன்றது வந்து லாம்டா ஆர், ஆர் தீட்டா டாட் வந்து மியூ ஆர். ஓகே, விச் இஸ் த வெலாசிட்டி காம்பனண்ட். அடுத்து இது கிவன்லேருந்து அடுத்து நம்ம டாட் ப்ராடக்ட்லேருந்து டிஆர் பை டிடீட்டா அந்த மாதிரி எழுதிப்போம். மேலே டாட் வச்சோம்ல அது வந்து டிஆர் பை டீட்டா இஸ் லாம்டா ஆர். ஈக்குவேஷன் ஒன்னா டி டீட்டா பை டிடி இஸ் ஈக்குவல் டு மியூ டீட்டா. அந்த ஆரை வந்து இந்த சைடு ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்துடுவோம், மியூ டீட்டா பை ஆர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே டிவைட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம கொடுக்குற ஈக்குவேஷனை அந்த ஆரோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிவைடட் பை டீட்டாவுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டியை நீங்கள் வந்து டிவைட் பண்ணினா கிடைக்கிறது வந்து உனக்கு டிஆர் பை டி டீட்டா, which you'll be getting the path of the particle. So dr by d theta is equal to lambda by mu. So r square divided by theta. இது ஓகே, கரெக்ட். இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணால் கேன்சல் dr by d theta which is equal to mu r அப்படி இருக்கும். இந்த சைட் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கிறோம் நம்ம. ஸோ ஆர் ஸ்கொயர், ஸோ மியூ பை லாம்டா ஆர் ஸ்கொயர் பை டீட்டா. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் டீட்டா எழுதிக்கிறோம். இன்டகிரேட் பண்ணி டிஆர் பை இது வந்து வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் மாற்றிருக்காங்க. டிஆர் பை ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துட்டு டி டீட்டாவை இங்கே மேலே கொண்டு போய் இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிடும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஆர் by dr square which is equal to lambda by mu integration of d theta by theta. Integration of r square வந்து 1 by r square வந்து r power minus 2 எடுத்தா plus 1 வரும். So r power minus 1 divided by minus 1 which is equal to lambda by mu d theta by theta வந்து log theta plus c. So இதோடைய path என்னது minus 1 by r is equal to mu by lambda by mu log theta plus c. இதுதான் வந்து பார்ட்டிக்கிளோடைய பாத்து. ஸோ பாத் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஆக்சலரேஷன் காம்போனண்ட் இருக்குது. ஸோ எப்படி வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ்க்கு வந்து ஆர் கமா டீட்டான்னு ரெண்டு இருந்துச்சு, ஆர் டாட் ஆர் டீட்டா டாட் வச்சோமோ அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு ரெண்டு இருக்குது. ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு ஆர் கமா டீட்டானா ஆர் எப்படி எழுதணும்னா ஆக்சலரேஷன் ஆர் ஈக்குவல் டு ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் டீட்டா டாட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆர் டபுள் டாட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு ஆர் டாட் தெரியும். ஆர் டாட் என்னது லாம்டா ஆர். ஸோ ஆர் டாட் வந்து லாம்டா ஆர். ஸோ ஆர் டபுள் டாட் என்னவா இருக்கும், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாம்டா ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாம்டா ஆர் டாட் வரும். ஸோ ஆல்ரெடி ஆர் டாட் என்னது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி ஆர் டாட் என்னது லாம்டா ஆர். ஸோ திருப்பி அந்த இடத்துல ஆர் டாட்டில் லாம்டா ஆர்னு போட்டுனா லாம்டா ஸ்கொயர் ஆர்னு வரும். ஸோ ஆர் டபுள் டாட் என்னது லாம்டா ஸ்கொயர் ஆர். ஆர் வந்து அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் டீட்டா டாட் ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி டீட்டா என்னன்னு தெரியும். டீட்டா டாட் ஸ்கொயர் டீட்டா டாட் என்னதுன்னா மியூ டீட்டா பை ஆர், அதுதான் போடுறோம். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால மியூ ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஒரு ஆர் கேன்சல் பண்ணி ஏஆர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆர் மைனஸ் மியூ ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர் பை ஆர். இதுதான் ஆக்சலரேஷன் காம்போனண்ட் வந்து ஆர் இன் ஆரில் இருக்குது. ஆர் கமா டீட்டான்ற ஒரு
இதில் வந்து ஆரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஏ டீட்டானும் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே 18 கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஆல்சோ ரைட் லைக் ஏ டீட்டா, நோ இஷ்யூஸ். இங்கே வந்து ஏ டீட்டாக்கு என்ன ஃபார்முலானா 1/r d/d theta r square theta dot. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே கண்டிப்பாக நல்லா மக பண்ணிக்கணும். AR is equal to r double dot minus r theta dot ஸ்கொயரையும் AT is equal to 1/r d/dt r square theta dot. அண்ட் மேலே வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுல அதையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரேடியஸ் வெக்டர், அது ரெண்டு ஈக்குவேஷன். இது வந்து ஆக்சலரேஷன் ஃபார் ரேடியஸ் வெக்டர், இந்த ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவையும் இது எல்லாமே ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு வந்து ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு ஆர் டாட் தான் இருக்குது, ஆர் ஸ்கொயர் இல்லை. ஸோ அப்படி வச்சுக்கணும். டீட்டா டாட் வந்து தெரியும் நமக்கு மியூ டீட்டா பை ஆர்னு மேலே கிவன் தானே இது மியூ டீட்டா பை ஆர் டீட்டா டாட். அதனால் அங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு d/d theta r theta. ஸோ 11/r is equal to r dot theta plus r theta dot. 11/r is equal to theta dot வந்து நமக்கு என்ன தெரியும் lambda r. ஸோ சாரி r dot வந்து lambda r. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க யூவி மெத்தடில், அவ்வளோதான். r theta வந்து யூவி வந்து ஃபஸ்ட்டு r டிஃப்ரென்ஷியேட் பண்ணி theta கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் r கான்ஸ்டன்ட் வச்சு theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் இதை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே 2 r கேன்சல் ஆகிடுது. லாஸ்ட்டில் மியூ பை r is equal to lambda theta plus மியூ theta. இப்போ மியூவை உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? இங்கே ஆர் அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் லாம்டா ஆர் டீட்டா இருக்குது, செகண்டில் தான் ஆர்ஆர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. உள்ளே கொண்டு போனால் மியூ பை ஆர் லாம்டா டீட்டா ஆர் வரும். ஸோ ஆர்ஆர் கேன்சல் ஆகி மியூ லாம்டா டீட்டா மட்டும்தான் வரும். ப்ளஸ் மியூ ஸ்கொயர் டீட்டா பை ஆர் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து மியூ டீட்டா லாம்டா ப்ளஸ் மியூ பை ஆர்னு வரும். டீட்டாவை அப்படியே கூட வெளியே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான். ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்கான், பாத் பெயிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஆக்சலரேஷன் காம்போனன்ட் along and perpendicular to the radius vector, அது ரெண்டும் கேட்டிருக்கான். ஸோ இது ரெண்டுமே ஃபார்முலா. along and perpendicularனா parallel and perpendicularனு அர்த்தம். ஸோ r dot வந்து velocity of a particle to the radius vector. ஸோ r இது, r dot theta வந்து angle. ஸோ சேம் வே இங்கே வந்து ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, r double dot minus r theta dot square. இது வந்து இது ஆருக்கு தீட்டாக்கு AT is equal to 1/r d/d theta r square theta. இது ரெண்டுமே ஃபார்முலாஸ். இந்த பாத்தை ஃபைன் பண்ணோன்னா கொடுத்துருக்க அந்த வெலாசிட்டியை வந்து ஆரையும் டீட்டாவையும் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் பண்ணி டிவைட் பண்ணோன்னா பாத் கிடச்சிடும். ஓகே.